ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் எப்பயும் போல் ஹாப்பியாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதிரசம் ரெசிபியை தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்ன நீ காரணமே இல்லாமல் அதிரசம் ரெசிபி இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு கேட்காதீங்க. வர திங்கக்கிழமை கோகுலாஷ்டமி வரப்போது சில நிறையா பேர் வந்து பலகாரம் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி நான் வந்து அதிரச ரெசிபியை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த அதிரச ரெசிபி ரொம்ப 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 பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நான் சொல்லியிருக்கேன். இதை ரொம்ப ரொம்ப முக்கியமான சில விஷயங்களும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்களும் பர்ஃபெக்டான அதிரசம் செய்யலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதிரசத்துக்கு பார்த்திங்கன்னா பச்சரிசி தான் எடுத்துக்கணும். ஸோ அந்த பச்சரிசி இன்றைக்கி நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு 2 கிலோ போல் பச்சரிசி எடுத்திருக்கேன். அந்த பச்சரிசியும் நான் ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன், வீட்டில் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி நான் ரேஷன் அரிசி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நீங்களும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா ரேஷன் அரிசியில் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கடையரிசியில் கூட வாங்கிக்கோங்க. கடையரிசியில் நீங்கள் வாங்குறதா இருந்தால் மாவு பச்சரிசி அப்படின்னு கேட்டு வாங்கணும். நம்ம இந்த வந்து ரேஷன் அரிசியில் பண்ணுறதுனால ஒரு 5-6 தடவைக்கு மேலே நல்லா கழுவி எடுத்துடணும். கழுவி அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு 2 மணி நேரம் வந்து இதை நல்லா நம்ம ஊற வைக்கணும். ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு நான் ஒரு 5-6 டைம்ஸ் நான் கழுவி எடுத்துட்டேன். கழுவி எடுத்ததுக்கப்புறமா இப்போ இதுக்கு தேவையான அளவு மூழ்கிற அளவுக்கு நான் நல்ல தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி நம்ம ஓரமாக வச்சிடலாம். இதுக்கு ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 ஒரு 2 hours போல் நல்லா ஊறி இருக்கணும். இந்த அரிசி வந்து நல்லா ஊறி இருந்ததுனா தான் உங்களோட அதிரசம் நல்லா மெதுவாக சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம். ஒரு 2 hours அப்புறம் நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். இப்போ 2 hours அப்புறம் நம்ம எடுக்கிறோம். இப்போ தண்ணி எல்லாமே நல்லா வடித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை வந்து நம்ம விரித்து அதுக்கு மேலே இந்த அரிசியை கொட்டிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் எதுவும் நம்ம காய வைக்கக்கூடாது. நம்ம வீட்டோட நிழல் இருக்குல்ல, வீட்டுக்குள்ளே டைனிங் டேபிளில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏரியாவில் இதை நம்ம இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கலாம். இது வந்து இப்போது வந்து ட்ரையாகவே தான் நம்ம காய வைக்க போகிறோம். நம்ம ஃபேன் காற்றுல காஞ்சாலே போதும். இது ஃபுல்லாக காய வேண்டாம், ஓரளவுக்கு பதமாக காயணும். அது பதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இது வந்து ஒரு 10 minutes போல் நமக்கு இது காஞ்சிருச்சு. இப்போ இது பாருங்கள், இதை நம்ம கை வச்சு தொட்டு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு கையில் ஒட்டணும், அந்தளவுக்கு இருக்கணும். இப்போ நமக்கு இந்த அளவு காஞ்சது போதும். தண்ணியை மட்டும் நல்லா அப்சர்வ் பண்ணிச்சு பாருங்கள். அந்த காட்டன் கிளாத்து இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும், கையில் ஒட்டுற பதத்தில் இருக்கணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளோட அதிரசம் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவை வந்து நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம். இன்றைக்கி நான் 2 கிலோ போட்டிருக்கிறதுனால மிக்சியில் பண்ண முடியலை. ஸோ நான் வந்து கடையில் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் மாவு அரைக்கிற மிஷின் இருக்கும்ல, ஸோ அங்கே போயிட்டு நம்ம அதிரசத்துக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பக்குவமாக அரைச்சி கொடுப்பாங்க. ஸோ இப்போ நான் டப்பாவில் போட்டுட்டு போய் மிஷினில் அரைச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட மாவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு மாவு. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம அங்கேருந்து மாவு எடுத்துகிட்டு வரும்போது இந்த மாதிரி தான் இருக்கும், உதிரியாக இருக்குது இல்லையா. நம்ம இனி பாகு ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா மாவு வந்து நமக்கு ஆறி போய்டும். அதாவது எப்படி சொல்கிறது, காஞ்சிரும், கொஞ்சம் ஈரப்பதம் இல்லாத மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா கை வச்சு நல்லா எல்லா பக்கமும் அமுத்தி டைட்டாக அதை இறுக்கமாக வச்சிடணும். இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த மாவு வந்து செட் ஆகிடும். ஸோ இப்போ இதை நம்ம மூடி எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு நமக்கு பாகு வந்து ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இதுக்கு பாகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்து தான் எடுத்துருக்கோம். இந்த வெல்லம் வந்து இந்த கலராக இருக்கணும், அதாவது நல்ல கலராக இருக்கிற வெல்லம் எடுத்துக்கணும். இதுதான் நல்ல ஸ்வீட்னஸ் கொடுக்கும். நம்ம கலர் வந்து கொஞ்சமாக இருக்கிற வெல்லம் எடுத்துருக்கோம் அப்படின்னா அது வந்து நமக்கு அவ்வளோவா ஸ்வீட்னஸ் கொடுக்காது. இதோட ரேஷியோ எப்படி இருக்கணும் அப்படின்னா 1 கிலோவுக்கு 3/4 கிலோ வெல்லம் அந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ நம்ம 2 கிலோ எடுத்துருக்கிறதுனால நான் இதில் 1.5 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். 1 பாதியமாக தட்டி இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது இப்போ நம்ம வெள்ளை பாகு காய்ச்ச போகிறோம். இப்போ இதில் நான் ஒரு 1 ஒரு 1.5 டம்ளர் போல் இதில் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெல்லம் நல்லா கரையணும். ஸோ அதனால் இப்போ வந்து இதில் 1 டம்ளர் போல் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த கட்டியெல்லாம் நல்லா கரையணும். ஸோ அதனால் நல்லா எல்லா பக்கமும் கிண்டி விட்டுட்டே இருந்தோன்னா கரைஞ்சிரும். இந்த வெல்லங்களில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு அடியில் வந்து மண், இந்த மாதிரி மணல், அழுக்கு இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அதோடு நம்ம போட்டோன்னா நம்ம அதிரசமே வந்து நரன்னு மண்ணாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக கரைச்சி எடுத்துகிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தான் இதில் நம்ம சேர்க்க போகிறோம். சரி, இப்போ இது கொஞ்சம் நேரம் கரையட்டும், வெயிட் பண்ணலாம்.
இப்போ இதுக்கு ஏலக்காய் எடுத்துக்கலாம். ஏலக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 போல் நம்ம ஏலக்காய் எடுத்துக்கலாம். ஏலக்காவை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அதே மாதிரி நம்ம சுக்கு எடுத்துருக்கோம். இந்த சுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 கிராம் போல் நம்ம சுக்கு எடுத்துருக்கோம். இந்த சுக்கையும் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பவுடர் ஆகலை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம அரைச்சிட்டு வந்த மாவு இருக்குல்ல, அந்த மாவில் கொஞ்சம் போட்டுக்கலாம், இல்லைனா சீனி போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதோட நம்ம பாகு நல்லா ரெடி ஆகிடுச்சு மீன்ஸ் அது நல்லா கரைஞ்சிருச்சு. ஸோ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்துக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்கலாம். ஏன்னா பாகு ரொம்ப சூடாக இருக்கும், கையில் பட்டால் கையே பொத்து போயிடும். ஸோ அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக மெதுவாக பண்ணணும். இப்போ இருக்கிற நம்ம பாகு எல்லாத்தையும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட பாகு வந்து நல்லாவே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள் இதில் எவ்வளோ தூசி குப்பை இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இதோடு நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்துருச்சுல்ல. ஸோ இப்போ இதை நம்ம ஓரமாக வச்சுட்டு இந்த பாகை மறுபடியும் நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு பாகு காய்ச்சும் போது பார்த்திங்கன்னா அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கணும். ரொம்ப லேசான பாத்திரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து அடியில் பிடிச்சிரும், அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால் அடி நல்ல கனமான பாத்திரத்தில் நல்லா ஊற்றி இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுக்கு பதம் பார்க்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு பதம் பார்க்குறது அப்படின்னு நாங்கள் பார்க்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எங்கள் அத்தை வந்து பாகு கிண்டுவாங்க, எங்கள் மாமா தான் வந்து எனக்கு பதம் பார்த்து கொடுப்பாங்க எங்கள் அத்தைக்கு. ஸோ அப்போல்லாம் பக்கத்தில் இருந்து நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் எந்த அளவுக்கு பதம் இருக்கணும் அப்படின்னு எங்கள் மாமா எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டதுனால இப்போ நானும் அதே மாதிரி பண்ணிக்குவேன். இப்போ பதம்னு பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வருது பாருங்கள். இது நல்லா இன்னும் பொங்கி வரணும். ஸோ அடுப்பை வந்து நம்ம ஃபுல்லாகவே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்குவோம். அந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பதம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஏந்தல் பாத்திரம் எடுத்துக்கணும், தட்டு. அதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுட்டு அந்த தண்ணிக்குள்ளே இந்த பாகை நம்ம விடணும். கை எதுவும் சுடாது, தைரியமாக பண்ணலாம். இதை வந்து நம்ம இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா கையில் அது வந்து எடுக்க வரணும் பாகு. இந்த வந்திருக்கு பாருங்கள், இந்த மாதிரி இது வந்து உருட்டு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற பதத்துக்கு வந்தோடனே இது நமக்கு இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கூட வச்சுருந்தோன்னா இன்னும் நல்லா திரண்டு வரும். அந்த மாதிரி நல்லா திரண்டு கையில் உருண்டையாக உருட்டி எடுக்க வரணும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்மளோட பாகு வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரி, ஓகே. இப்போ நமக்கு இந்த பாகு பதம் போதும், கையில் உருட்டி எடுக்கிற அளவு இருக்குது பாருங்கள். இந்த பாகு பதம் வந்தது ஓகே. நமக்கு இப்போ பாகும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ மாவில் ஊற்றி கிண்டிடலாம். நம்மளோட பாகை நான் அடுப்புலேருந்து இப்போ எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுக்கையும் ஏலக்காய் பவுடரையும் நம்ம இப்போ இதில் கலந்துக்கிறோம். போட்டோடனே எப்படி பொங்கி வருது பாருங்கள். நல்லா எல்லா பக்கமும் அது சுக்கும் ஏலக்காவும் போகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து மாவு கூட இதை ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் கிண்ட போகிறோம். இதுக்கு வந்து மண்பானை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை நம்மளோட பாகோட பாகு நிறையா ஊற்றிட்டோம், ஒரு மாதிரி மாவு வந்து கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரி மண்பானையில் செய்யும்போது மண்பானை வந்து அதில் இருக்க தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அப்போ நம்மளோட அதிரச மாவு கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்கும். அதுக்காக நாங்கள் எப்போவுமே இந்த மாதிரி மண்பானையில் வச்சு தான் நாங்கள் பாகு ஊற்றி கிண்டுவோம். ஸோ இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களோட அதிரச மாவு சூப்பராக உங்களுக்கு செட் ஆகி வரும். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கிண்ட முடியாது இல்லையா இதுக்கு. ஸோ இதுக்கு வந்து 2 பேர் இருந்தால் பெஸ்ட்டு. ஏன்னா பாகு ஒரு ஆள் ஊற்ற நம்ம கீழே கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த 2 பேர் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாகு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற நம்ம கீழேருந்து நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும், கட்டிப்படவும் கூடாது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு வேளை பாகு அதிகமாகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து மாவு வந்து இந்த மாதிரி போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்து பக்குவமாக இதை வந்து கிளறி எடுக்கணும். நம்ம வந்து இதில் பேட்சாக தான் மாவு போட்டிருக்கோம். வெள்ளைப்பாகு இன்னும் இருக்குது, மாவு எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ பாகு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா அந்த பாகு வேஸ்ட்டு கிடையாது. அந்த பாகை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு வேறு ஏதாவது ஸ்வீட் செய்யும்போது கூட நீங்கள் அந்த பாகை ஆட் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்லா பிணையிற மாதிரி இருக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிணையணும் நம்ம. ஒருவேளை இன்கேஸ் உங்களுக்கு இதுக்கு தான் நான் சொன்னேன் மண்பானையில் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மாவு நெகிழ்த்தியாக இருந்தாலும் இது ஊறி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், போதும். இப்போ நம்ம பாகு ஆட் பண்ணது.
இப்போ இந்த நல்லா எல்லா பக்கமும் அந்த அடியில் இருக்கிற வெள்ளை மாவு இதெல்லாம் இல்லாமல் நல்லா ஈக்குவலாக எல்லா பக்கமும் நம்ம கிளறி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் பிசைஞ்சு விடணும் அந்த கரண்டியை வச்சு. நம்ம கை வச்சு எதுவும் பண்ண முடியாது. நம்ம கை பட்டுருச்சு அப்படின்னா இந்த மாவு வந்து புளிச்சிரும். ஸோ எப்போயுமே இந்த மாதிரி உட்டன் கரண்டி வச்சுக்கோங்க. அதை வச்சு பண்ணிங்கன்னா உங்களோட மாவு புளிக்காது, ரொம்ப நாளைக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் 2 கிலோ போட்டிருக்கேன் இல்லையா, இன்றைக்கி நான் ஊருக்கு போகிறதுனால எங்கள் அக்காவுக்கும் சேர்த்து மாவு எடுத்துகிட்டு போகிறேன். தீபாவளி டைம் அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் எங்கள் அக்கா சொல்லிடுவாங்க, நீயே எனக்கு மாவு சேர்த்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால நான் எப்போவும் அவங்களுக்கும் சேர்த்தே மாவு ரெடி பண்ணிடுவேன். அது மாதிரி அவங்களுக்கு தேவையான அளவுக்கு மாவும் எனக்கு கொஞ்சோண்டு மாவு இருந்தால் போதும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு கொஞ்சமும் அவங்களுக்கு கொஞ்சமும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். கடைசியாக இருக்கிற மாவை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா எல்லா பக்கமும் லெவல் பண்ணி விடணும். ஒரே சமமாக வச்சிடணும் மாவு. அங்கேக்கெங்க பள்ளம் அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் ஒரே ஈவனாக லெவல் பண்ணி இதை நம்ம மூடி வைக்க போகிறோம். இப்போ இதுக்கு ரெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 days இதுக்கு நம்ம ரெஸ்ட்டு கொடுத்துடணும். இப்போ நம்ம வந்து திங்கக்கிழமை வந்து நமக்கு கோகுலாஷ்டமி அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமையே மாவு செஞ்சுருங்க. மாவு செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நைட்டு இந்த மாதிரி சுட்டிங்கன்னா திங்கக்கிழமை உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் துணி போட்டு இதுக்கு மேலே நம்ம கட்டி வச்சுக்கலாம். இது வந்து வெளியில் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. கெட்டே போகாத மாவு எவ்வளோ நாள் ஆனாலும் இந்த மாதிரி நம்ம கட்டி நம்ம கிச்சன் பிளேஸ்லேயே ஏதாவது ஒரு இடத்துல ரெஸ்ட் கொடுத்துடலாம். இதுக்கு ஆஃப்டர் 3 days இதை நம்ம இப்போ போடலாம். நம்ம இப்போ வந்து ஆஃப்டர் 3 days வந்து இந்த மாவு எடுத்திருக்கோம். இது கூட கொஞ்சமாக எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். எள்ளு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பால் நல்ல பால் பிடிச்சிக்கலாம். அந்த பால் பிடிச்சிட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கலாம். அந்த எண்ணெயில் லைட்டாக அந்த மாதிரி மேலே தொட்டு இப்படி அமுக்கி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். எல்லா பக்கமும் ஈவனான ஒரு ரவுண்ட் ஷேப் தான் நமக்கு வேணும். இதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு ஹோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது வேகிறதுக்கு. நம்ம ஹோல் பண்ணலை அப்படின்னா புஷ்ஷுன்னு அப்பம் மாதிரி வந்துடும். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கான்னு பார்த்துக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன கொஞ்சோண்டு மாவு எடுத்து அதுக்குள்ளே போட்டிங்கன்னா அது போட்ட உடனே புஷ்ஷுன்னு எந்திரிச்சு மேலே வரணும். ஸோ அதுதான் எண்ணெய் கரெக்டாக காஞ்சிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ நம்ம போட்டோன்னா அதிரசம் மேலே வந்துச்சுல, இந்த மாதிரி அந்த மாவும் மேலே வரும். இது நம்ம அதிரசம் வந்து போட்டு ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. ஏற்கனவே நம்ம பாகு ஊற்றி கிண்டி தான் வச்சுருக்கோம். ஸோ இதை போட்ட உடனே நமக்கு அதிரசம் வந்து ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், இந்த கலரில் வந்துச்சு பாருங்கள், இதுதான் பர்ஃபெக்டான அதிரசம். ஸோ இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மாவையும் நம்ம தட்டி எடுத்து போட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அதிரசம் பண்ணும்போது அந்த ஃப்ளேம் வந்து எப்போயுமே மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும், இல்லைனா லோ ஃப்ளேமில் இருக்கணும். ஒரு வேளை மீடியம் ஃப்ளேமில் இருந்தே உங்களோட அதிரசம் வந்து கருகுனுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. அப்புறமா உங்களுக்கு ஹீட் பத்தலை, நம்ம போட்டோன்னா அதிரசம் மேலே எந்திரிச்சு வரலை, உள்ளவே இருக்குது அப்படின்னா பட்சத்தில் உங்களோட ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஒவ்வொரு நேரம் அதிரசத்துக்கு கரிஞ்சிரும். அதுக்காக தான் நான் இந்த டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு எப்போ ஹீட் கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அப்போ மீடியம் வச்சுக்கோங்க. அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாற்றி வச்சு தான் நம்ம அதிரசம் பண்ண முடியும். அதிகமான ஃப்ளேம் வச்சிட்டிங்கன்னா நம்ம போட்ட உடனே அதிரசம் வந்து கரிஞ்சிரும். ஸோ இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் வந்து இதில் சோடா உப்பை ஆட் பண்ணிக்குவாங்க, நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் நீங்கள் சோடா உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அதிரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குதுல்ல. இதே மாதிரி ட்ரிப்ஸையும் டிக்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். இங்கே பாருங்கள் செம்மையாக வந்திருக்குல்ல. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹெல்ப்புக்காக கூப்பிட்டேன் நான். அந்த பிள்ளை பண்ண அதிரசத்தை பாருங்கள். யார் சொன்னது அதிரசம் ரவுண்டாக தான் இருக்கணும்னு? இந்த மாதிரி ஷேப்பில் கூட இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அது நிறையா ஷேப் பண்ணி கொடுத்துருச்சு. இங்கே பாருங்கள் ஸ்மைலியாக நல்லா இருக்குல்ல. சரி நானும் நல்லா இருக்கே அப்படின்ட்டு விட்டுட்டேன். நல்லா இருக்கு பாருங்கள், செம்மையாக வந்திருக்கு. இவ்வளவும் பண்ணிச்சு நைட்டில் உட்காந்து. சரி நைட்டில் துணைக்கு வேணுமே, ஆள் பக்கத்தில் இருந்தால் நல்லாயிருக்குமேனு கூப்பிட்டேன். அது பண்ண கொடுமை தான் இதெல்லாம். ஆனால் சூப்பராக தான் வந்திருக்குல்ல. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.